எல்லாருக்கும் வணக்கங்க. நெறைய பேர் மெசேஜ் பண்றீங்க, கால் பண்றீங்க, கமெண்ட் பண்றீங்க. சார் டிஎன்டெட் 2025 தேர்வு முடிவுகள் இன்று நாளே வந்திருந்தானுங்க சார். அனல் பண்ண 2026 வெற்றி வாங்க தானே சார். டிஎன் அசெம்பிளி 2026 நடைபெற்று வருகின்றது. அதனால எப்படியும் வந்துரும் தானங்க சார். எப்படி இந்த வாரத்துல வந்துரும் தானே சார் நெறைய பேர் கேட்டே இருக்கீங்க. ஸோ எங்களுடைய தனிப்பட்ட கணிப்பின் கருத்தின்படி இன்று நாளே நீங்கள் சொல்வது போல, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்றது போல வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. டிஎன்டெட் ரிசல்ட் எப்படின்னு தெரியல. பட் அனல் பண்ண வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. டிஎன்டெட் ரிசல்ட்டும் சேர்ந்து வெளியானாலும் மகிழ்ச்சி தான். டிஎன்டெட் ரிசல்ட் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பாஸ் மதிப்பெண்களை மற்ற மாநிலங்களைப் போல குறைத்து தேர்வு முடிவுகளை வெளியிட வேண்டும் என்கின்ற பிக்கஸ்ட் ஒரு கோரிக்கை போயிட்டு இருக்கு. அதனால ஆனுவல் பிளானர் 2026 வெளியாவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போன்ற ஸ்பெஷல் டெட் பற்றிய தகவல்கள் வெளியாவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இது எங்களோட தனிப்பட்ட கணிப்பன் கருத்து. எங்களுக்கும் நிறைய தகவல்கள் வந்துகிட்டே இருக்குங்க. பட் அஃபீஷியல் அப்டேட் வர வரைக்கும் நாங்கள் எதுவும் போட மாட்டோம். ஸோ நீங்கள் சொல்றது போல 2026 தேர்தலுக்கான வருடம், தேர்வுகளுக்கான வருடம். ஓகே. ஸோ டிஎன் அசம்பிளியும் போயிட்டு இருக்கு. அதனால வெளியாவதற்கு டிஎன்டெட் தேர்வு முடிவுகள் முக்கியம் தான். ஆனால் அதை விட முக்கியம் 2026 அனல் பிளானர். சரிங்களா? ஸோ டிஎன்பிசி வெளியிட்டாங்க. ஸோ அடுத்தடுத்து எல்லாம் வெளியிட்டு தான் இருக்குது. அந்த வகையில் டிஆர்பியும் வெளியிட்டுருவாங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு கூட ஒருத்தர் நமக்கு ஷேர் பண்ணியிருந்தார் 2023 2024 சார் 2023 2024 2024 2025 2003 2004 2004 டு 2005 2005 டு 2006 பேட்ச் தொகுப்பு புதிய காலம் பணிக்காலமாக கருத்தியலாக கணக்கில் எடுத்துக்கொள்ள இருப்பதாக தகவல். விரைவில் தமிழ்நாடு அரசு ஸ்பெஷல் டெட் தேர்வானது அறிவிக்கப்பட உள்ளது. மேலும் அதற்கு முன்னதாக டெட் தேர்வின் தேர்ச்சி மதிப்பானது பிற மாநிலங்கள் போல 50% அல்லது 40% 50 ஆக்கணும் கூட போதுமேங்க 40% குறைக்க அரசாணை வெளியிடலாம் என தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்றன. விரைவில் தமிழ்நாடு அரசு ஸ்பெஷல் டெட் ஓகே படிச்சிட்டோம். இதற்கான அரசாணை வெளியான பிறகு அடுத்த வாரம் டெட் ரிசல்ட் வெளியிடப்படலாம். அதுதான் டெட் ரிசல்ட் வந்து நமக்கு இன்னைக்கு நாளைக்கு வருமானு தெரியல. ஆனால் ஆனல் பண்ண வருவதற்கு பிக்கஸ்ட் வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ நாங்கள் வந்து உங்களுக்கு பர்சனலாக சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னா, நிறைய பேர் என்கிட்ட பேசுகிறாங்க சார் இந்த ரிசல்ட் 2 மாதம் டைம் வேஸ்ட் ஆனதாங்க சார் மிச்சம். அது தேர்வு வரையிலேயே நமக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம பாஸ் ஆகாமல் என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அஃபிஷியல் டென்டேட்டிவ் ஆன்சர் பார்க்கும்போது நமக்கு ஓரளவுக்கு இது மதிப்பெண் வரும். ஸோ கரண்ட் குவாலிஃபிகேஷன் மதிப்பெண்களை விட அதிகமாக எடுத்திருந்தவங்க ஸோ எங்களுக்கு தெரிஞ்சலாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. இஃப் சப்போஸ் இல்லைனா ஒன்றும் இல்லை, அடுத்து என்னன்னு பாருங்க. இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணிருக்காதீங்க. ரிசல்ட் போட்டுருவாங்க, பிளானர் வந்துடும். ஓகே. ஸோ இன்னும் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா பாருங்க 2027 ஜனவரி மாதமே முடிய போகுது. ஓகே. இன்னும் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா 2027 உறுதியாக வெற்றி பெற்றாகணும். ஏன்னா 2027 ஆனல் பிளானரே நமக்கு இன்னும் வரல. அடுத்து நமக்கு பிளானர் எப்படி இருக்குமோ, என்னென்ன தேர்வு இருக்குமோ என்னன்னு நமக்கு தெரியல. ஸோ 2027 நம்ம எதிர்பார்க்கின்ற பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர், யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, எஸ்டிடி இந்த தேர்வில் இடம்பெறணும். அது இடம்பெற்றாதான் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். அதாவது நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு தெரியும். மோஸ்ட் ஆஃப் த நம்ம கேட்குற 4 தேர்வு தான். ஸோ அதனால் படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ பிளானருக்கு வெயிட் பண்ணாதீங்க. இப்போவே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சா தான் 2027 வெற்றி பெற மாதிரி இருக்கும். இல்லைனா நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு அந்த 3 மாதத்தில் படிப்பதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போவே நீங்கள் என்ன படிக்கணுமோ அதுக்கான நோட்ஸ் மெட்டீரியல் அது டிஎன்டெட் ரிசல்ட் பற்றி கவலைப்படாதீங்க. பாஸ் மதிப்பெண்கள் குறைஞ்சு தேர்வு வெளியான சந்தோஷம் தான். இஃப் சப்போஸ் இல்லைனாலும் பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எங்கள் தரப்புலேருந்து டிஆர்பி பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸருக்கான பேட்ச் போட்டிருக்கோம். ஸோ பிளானர் வரைக்கும் தாங்க. அடுத்தடுத்து பிளானர் வந்த பிறகு அடுத்தடுத்து பேட்சஸில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ பிளானர் வரட்டும் தான் இந்த பேட்சில் அட்மிஷன் எடுத்துகிட்டு இருக்கிறோங்க. அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. 249 ரூபா நீங்கள் பே பண்ணிட்டா போதும். பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸருக்கு தேவையான எல்லா ஸ்டடி மெட்டீரியல்ஸும் நாங்களே கொடுத்துருவோம். நோட்ஸும் நாங்களே கொடுத்துருவோம். டெஸ்ட் சீரிஸும் நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவோம். எல்லாமே போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் பிடிஎஃப். ஓகேங்களாங்க. ஸோ சிம்பிள். நீங்கள் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணணும். எனக்கு என்ன படிக்கிறதுன்னு தெரியல, எது படிக்கிறதுன்னு தெரியல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் நீங்கள் 240 ரூபா பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் ஷேர் பண்ணிடுங்க. என்னென்ன உங்களுக்கு படிக்கிற வேலை மட்டும் தான். ஸ்கூல் புத்தகத்தில் என்னென்ன படிக்கணும், கவர்மெண்ட் மெட்டீரியல் என்னென்ன படிக்கணும், எதுக்கு என்னென்ன படிக்கணும் எல்லாமே நாங்களே நாங்கள் கொடுக்குற மெட்டீரியல் பாருங்க படிங்க போதும். அதை தாண்டி ஏதாவது படிக்கணும் அப்படின்னாலும் நாங்கள் உங்களுக்கு ரெஃபர் பண்ணிடுவோம். இந்த ஆஃபர் முடியுது. பிளானர் தான் வெயிட்டிங். பிளானர் வந்த பிறகு டிஎன்பிசி பேட்சஸ் எங்களுக்கு கொஞ்சம் யூபிசிக்கான ஒர்க் போயிட்டு இருக்கு. அதனால தான் கொஞ்சம் டிலே பண்ணிட்டு இருக்கோம். எதனால பியூ அட்மிஷன் மட்டும் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ கரண்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா 1000 பேருக்கு மேலே படிச்சுட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. டிஎன்டெட் ரிசல்ட்டே வந்தாலும் சந்தோஷம் தான். ஓகே. ரிசல்ட்டே வந்தாலும் சந்தோஷம் தான். ஆனால் ரிசல்ட் இன்னைக்கு நாளைக்கு வருமானு தெரியலங்க. ரிசல்ட் வருமானு தெரியல. ஆனால் பிளானர் வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. ஓகே. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமினேஷன் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ யூஜிடிஆர்பி, எஸ்டிடி, பிஜிடிஆர்பி போடலாங்க. பட் பிளானர் வந்தால் கொஞ்சம் கன்ஃபார்மாக போடலாமே. ஏன்னா 2025 பிஓ வர வேண்டியது. அதனால 2026 பிக்கஸ்ட் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதுக்காக இந்த பேட்ச் போட்டிருக்கோம். பிளானர் வந்த பிறகு யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, எஸ்டிடி எப்படின்னு பார்த்துட்டு பேட்சஸும் வந்துடும். தயாராக இருங்க. ஓகே. தேங்க்யூங்க.